நம்ம வாழ்க்கைய சுற்றி இருக்கிற சில பேருடைய கருத்துக்காக தான் நம்முடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டு வாழ்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல சில பேர், நண்பர்கள்ல சில பேர், தொழில்ல சில பேர், நம்ம தெருவுல சில பேர். அவங்களோடு நம்ம ஒப்பிட்டு, அவன் என்ன நெனப்பான்? இவன் என்ன சொல்லுவான்? என்னை பத்தி என்ன பேசுவாங்க? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க தாத்தாவோட தாத்தா எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி இருந்தார்? என்ன சாதிச்சார்? யாருக்காக கவலைப்பட்டார்? யார் அவங்க பாராட்டுனாங்க? நம்மள்ல பெரும்பாலானவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையும் அதே நிலைக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்க, இன்று நம்ம பற்றி இருக்கிற அந்த 4 பேரோட அங்கீகாரத்துக்காக ஏன் என்னுடைய வாழ்க்கைய இவ்வளோ கட்டுப்படுத்திக்கணும்? யார் என்ன வேணாலும் சொல்லட்டுமே! நாம யாரையும் ஏமாத்தாம, யாருக்கும் தேவையில்லாம தொந்தரவு குடுக்காம, நம்மால் முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக இருந்து, நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைய நாமாக வாழ வேணாமா? நாம் யாரோ ஒருவரின் கணவன், யாரோ ஒருத்தரோட மனைவி, யாரோ ஒருத்தரோட அப்பா, யாரோ ஒருத்தரோட அம்மா, யாரோ ஒருத்தரோட நண்பர், யாரோ ஒருத்தரோட சகோதரர்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான். அதுக்குள்ள நம்மையே நாம தொலைச்சிடக்கூடாது. இந்த வாழ்க்கை 1000 ஆண்டுகளுக்கு இல்ல. நமக்கு கிடைச்சிருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத காட்டிலும், நாம உண்மையிலேயே எப்படி வாழ விரும்புகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். தோல்வி வந்தாலும் பரவால்ல. தவறு நடந்தாலும் பரவால்ல. ஆனா, பிறர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே வாழாம, வாழாமலேயே வாழ்க்கைய முடிச்சிடாதீங்க. உங்க மனச கொஞ்சம் விரியுங்கள். இந்த உலகம் ரொம்ப பெருசு. வாழ்க்கை அதோட பெருசு. நீங்க இயற்கையோட ஒரு பகுதி. இந்த வாழ்க்கையும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அத போலியா வாழாதீங்க. உங்களுக்காக உண்மையாவே வாழுங்க. இதுதான் வாழ்க்கை. மூங்கில் கண்ணாடி. புதிய பார்வை, புதிய சிந்தனை. இந்த கருத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்வேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.